ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கு டைம் டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட 1920வது வருஷத்துக்கு போய் ஒரு ஸ்டோரிய பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்டோரிய நமக்கு ஷேர் பண்ண நேம் வந்து பார்த்தீங்கன்னா கெங்கப்பா. இவரு எங்க இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கரண்ட்டா பெங்களூர் தான் இருந்துட்டு இருக்காரு. இந்த ஸ்டோரியும் வந்து பெங்களூர் தான் நடந்ததாகவும் சொல்லப்படுது. பட் இந்த ஸ்டோரி நடந்த காலகட்டத்தில வந்து அது பெங்களூரு, தமிழ்நாடு, கர்நாடகா அந்த ஆளுக்கு வந்து பிரிக்கல. ஸோ அப்போ வந்து நீங்களே நெனச்சு பாருங்க, அந்த ஊர் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்ன்ட்டு. அந்த ஸ்டோரி தான் இன்னைக்கு முழுக்க நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா, நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட்டும் பண்ணிடுங்க. 1920 காலகட்டத்தில தான் வந்து பெங்களூர் வந்து இப்ப இருக்கிற மாரிலாம் கிடையாது. அந்த டைம்ல அங்க விவசாயம்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற மாரி அந்த அளவுக்குலாம் கிடையாது. நல்லா வந்து ஒரு கிராமம் மாரி தான் இருந்ததுன்னு சொல்லப்படுது. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நெறைய பேர் வந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நெறைய இடம்லாம் வச்சிருந்திருக்காங்க. அந்த இடத்துல போய் வந்து விவசாயம் பார்க்கிறதா இருக்கட்டும், அத வந்து வியாபாரம் பண்ணி அது மூலியமா வந்து வருவாய் ஈட்டுறது இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஊர்ல வந்துட்டு ஒரு பண்ணையாரு இருந்துட்டு இருக்காரு. அந்த பண்ணையாருக்கு ஒரு பொண்ணு இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்ல வந்து ஒருத்தர் வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பண்ணையாரோட பொண்ணும், அந்த பையனும் வந்து ரொம்ப நாளா காதலிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா, இது யாருமே அவங்க வீட்டுக்கும் தெரியாது. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து வீட்ல தான் தனியா காந்திச்சு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியில அந்த பொண்ணு போகும்போது, அங்கேயும் வந்து தனியா இருந்து பேசுறது, இந்த மாரி விஷயங்களும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில வந்து பெங்களூர் அவுட்டர்ல வந்து ஒரு கோயில் இருந்ததாவும், அந்த அந்த கோயில் வந்து ரொம்ப பாழடைஞ்சு போய் அதிகமா வந்து மனுஷனோட நடமாட்டமே இல்லாம தான் இருந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்ன்றத இந்த ஸ்டோரி முடியும்போது பார்ப்போம். ஸோ அந்த கோயில்ல தான் வந்து இவங்க அடிக்கடி வந்து தனியா வந்து மீட் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு நாள் தனியா மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பயங்கரமா வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சுருது. அப்படி மழை பெய்ய ஆரம்பிக்கும்போது இவங்க என்ன செய்றாங்கன்னா, அந்த கோயில்லயே இருந்துடுறாங்க. மழை நின்ன பிறகு வெளில போயிடலான்னு பார்க்குறாங்க. பட் இவங்க அந்த மழை நிக்கும்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. ஆனா மழை தொடர்ந்து பெஞ்சுட்டே தான் இருந்துட்டு இருக்கு. இவங்களும் கோயில்ல வந்து ஒதுங்கிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படியே இருட்டாகவும் ஆரம்பிக்குது. ஸோ இருட்டாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு பயந்துடுறாங்க. யார் அந்த பண்ணையாரோட பொண்ணு வந்து பயந்துடுறாங்க. எப்படியும் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சிரும். நம்ம இங்க தான் இருக்கிறோன்ட்டு. கண்டிப்பா எங்க அப்பா என்ன கொன்னும் போட்டுருவாரு. உன்னையும் வந்து கொலை பண்ணிருவாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பயந்துட்டும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சும்மா இல்லாம அந்த இடத்திலேயே வந்து பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லயும் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ ஈடுபட்டுட்டு மறுநாள் காலையில தான் இவங்களும் முழிக்கிறாங்க. ஸோ மறுநாள் காலைல முழிச்சுட்டு இவங்க 2 பேருமே வந்து அவங்கவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒண்ணும் தெரியாத மாதிரி. பட் போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது, இவங்க அம்மாவும், இவங்க அப்பாவும் வந்து அந்த பொண்ணுகிட்ட கேஷுவலா தான் பேசுறாங்க. அதே மாரி இவரோட அம்மா, அப்பாவும் வந்து இவர்கிட்ட கேஷுவலா தான் பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்தோனே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரல. ஆனா இவங்க வந்து கேஷுவலா பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் டவுட். என்னடா ஆச்சு நம்ம அம்மா, அப்பா நம்ம தேடலையான்னு சொல்லிட்டு இவங்களும் கேஷுவலா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்க. "ஏன்டி நைட்டு சாப்பாடு வேணாம்னா சொல்ல வேண்டியது தானே? எதுக்கு மிச்சம் வச்சிருக்க? அது ஒழுங்கா எடுத்து வந்து போட்டு கழுவு தட்ட வந்து கழுவி வை" அப்படின்றாங்க. அப்போ இவங்களுக்கு டவுட் வருது. நம்ம நைட்டு வீட்லயே இல்ல. நம்மளுக்கு பதில் யார் வந்திருப்பா? இவங்க வேற இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எதனா பைத்தியம் பிடிச்சுச்சா? இல்ல நம்மள வந்து பயமுறுத்துறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ரூம்குள்ள போய் பார்க்குறாங்க. ரூம்குள்ள போய் பார்த்தா, அந்த இடத்துல ஒரு பிளேட்ல வந்து சாப்பாடு அரைகுறையா தான் இருந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க அம்மா இன்னொரு விஷயம் சொல்றாங்க. "வெள்ளாவி வச்சிருக்கேன். ஒழுங்கா போய் குளிச்சுட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்ப இவங்க குளிக்கலாம்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போய் பார்க்குறாங்க. பாத்ரூம்ல போய் பார்த்தா, ஆல்ரெடி அந்த பாத்ரூம் வந்து யாரோ யூஸ் பண்ண மாரி இருக்கு. அப்போ வந்து இவங்க அம்மா கிட்ட வந்து இவங்க கேட்கறாங்க, "பாத்ரூம் யாரோ யூஸ் பண்ண மாரி இருக்கே. யாரு போனான்னு?" "ஏன்டி நீ தானடி வயிறு சரியில்லன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு இருந்த. அப்புறம் பாத்ரூம் யாரோ யூஸ் பண்ண மாரி இருக்குன்னு சொல்ற. ஒழுங்கா குளிச்சுட்டு வர பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. அதுவும் இல்லாம சாப்பிடறதுக்கு முன்னாடி கசாயம் வச்சிருக்கேன். அது குடி வயிறு சரியாயிரும் அப்படின்றாங்க. அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷுவலா தான் வந்து அன்னைக்கு நாளுக்குண்டான வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த பண்ணையில வேலை செஞ்சார்ல, அவரும் வந்து காலையில வந்துடுறாரு அந்த இடத்துக்கு. வந்தோனே வந்து அவங்க ஓனர் அந்த முதலாளி பண்ணையார் இருக்கார்ல, அவரும் கேஷுவலா தான் பேசுறாரு. அந்த அம்மாவும் கேஷுவலா தான் பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியலன்னா, வீட்டுக்கு போனா அங்கேயும் அப்படிதான் இருந்துச்சு, இங்கேயும் இப்படிதான் இருந்துச்சு. நம்ம நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கே வரல. நம்மள யாரும் தேடவும் இல்ல. அதே மாரி இந்த பொண்ணையும் தேடலன்னு சொல்றாளே, என்ன ஆச்சு தெரியலையேன்னு சொல்லிட்டு, இவங்க அந்த பொண்ணுகிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த பொண்ணு அததான் சொல்லிட்டு இருக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்களும் வந்து ரெகுலரா வந்து அந்த விஷயத்த தான் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி ஒரு நாள் மறுபடியும் அந்த கோயிலுக்குள்ள போறாங்க. ஸோ இப்டி கோயிலுக்குள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா, இருட்டாகறதுக்கு முன்னாடி கோயில விட்டு வெளில வந்துரணும் அப்டின்னு சொல்லிட்டு, இவங்க என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் அந்த கோயில விட்டு வெளில வர ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால வெளிலயே வர முடியல. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் ரொம்ப நாளா பாழடைஞ்சு போன கோயிலோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா மூடியிருக்கு. அது அவ்வளோ ஈஸியா வந்து மூட முடியாது. ஏன்னா, அந்த 2 டோருமே வந்து பாதிக்கு மேல மண்ணுக்குள்ள வந்து புதைஞ்சிருக்கு. அந்த டோர் அவ்வளோ ஈஸியா கையில நகர்த்தவும் முடியாது.
இவங்களுக்கு புரியல என்னாச்சு ஏதாச்சு ஏன் இப்படி நடக்குது தெரியலையே நம்ம வெளியில போய் ஆன இல்லைன்னா இன்னைக்கு நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ளே இருந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து உள்ள இருந்து ஒரு குரலும் எங்களுக்கு கேட்டிருக்கு. அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, "பயப்படாதீங்க. நீங்க என் இடத்துக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு எதுவுமே ஆகாது. உங்களோட காதலுக்கு வந்து நான் வந்து பாதுகாப்பா இருப்பேன். எதுக்கும் பயப்படாம நீங்க 2 பேரும் இங்கேயே இருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ள இருந்து ஒரு குரலும் கேட்குது. பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து இவங்க 2 பேருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில தான் முழிச்சும் பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்தோனே அந்த கதவு வந்து திறந்து தான் இருக்கு. இவங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா, விடிய காலையிலேயே கிளம்பி அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. அன்னைக்கும் வந்து அவங்க வீட்ல வந்து எதுவுமே தெரியல. ஸோ இது இவங்க ரிப்பீட்டா வந்து கன்டின்யூ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில வந்து இவங்களுக்கே பயம் வருது. நம்ம அந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதோ நடக்குது. இது தேவையில்லாம பெரிய பிரச்சனையா போறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அப்படி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டே இருந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட வந்து அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் வராரு. அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் வந்துட்டு அவங்க கிட்ட வந்து ஒரு கொலுசும் குடுக்குறாரு. "இது உங்க பொண்ணோட கொலுசு மாரி தான் இருக்கு. இது உங்க குடும்பத்தோட முத்திரை இருக்கு பாருங்க. இந்த கொலுசு அந்த பாலடைஞ்ச கோயில்ல கிடந்துச்சுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவர்கிட்டயும் சொல்லிக் குடுக்குறாரு. அப்ப அவரு என்ன பண்றாருன்னா, அவங்க பொண்ண கூப்பிட்டு, "இந்த மாரி உன் கையில கால்ல கொலுசு காணோமாமே, இந்தா கொலுசு இங்க இருக்குது. கொலுசு காணாம போனது கூட தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கறாங்க. அப்ப அவங்க அம்மாவும் கேட்கறாங்க, "ஆமா உன் கால்ல இந்த கொலுசு தானே இருக்கு. இந்த கொலுசு எங்க போச்சு? அப்ப இன்னொன்னு எங்க போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கேட்கறாங்க. அப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நான் இன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது எங்கேயோ விட்டுட்டேன்ம்மா நானு. அதுக்கப்புறம் எங்க போச்சுன்னு தெரியல. நானும் தேடாம விட்டுட்டேன். ஆனா இவரு என்னன்னா அந்த பாலடைஞ்ச கோயில்ல எடுத்துட்டு வந்து குடுக்குறேன்றாரு. அந்த கோயில் பக்கம் நான் போவே மாட்டேன். உனக்கே தெரியும்ல. அந்த கோயில்ல பேய் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி போவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன உடனே, இவங்க அம்மாவும் பயந்துடுறாங்க. "ஆமா அந்த கோயில்ல பேய் இருக்கு. நீ வேற அந்த கோயில் பக்கம்லாம் போயிறாத. உன்ன எதனா பண்ணிற போகுது" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவும் சொல்றாங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொலுசு கிடைச்ச உடனே இவங்களும் வந்து அத பெருசா எடுத்துக்கல. ஆனா அந்த வீட்ல வேலை செய்றவங்க கிட்ட வந்து இந்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா, "நம்ம 2 பேரும் அந்த கோயிலுக்கு போனது ஏதோ ஒரு விதத்துல வந்து எங்க வீட்டுக்கு தெரிஞ்சே வந்துச்சு. இதுக்கப்புறம் இதே மாரி போச்சுன்னா நம்ம மாட்டிப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்படி பேசிட்டும் சும்மா இல்லாம 2 நாள் கழிச்சு மறுபடியும் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, வெளியில ஒரு இடத்துல வந்து மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்ணும்போது இவங்கள அறியாமயே இவங்க அந்த கோயிலுக்குள்ளேயும் போற மாரி ஆயிடுது. அப்போ இவங்க அந்த கோயிலுக்குள்ள போறது என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தன் பார்த்துடுறான். பார்த்தது மட்டும் இல்லாம போய் அந்த பண்ணையார்கிட்டயும் சொல்லிடுறான். பண்ணையார்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் வந்து இந்த பண்ணையார் வந்து பார்த்தீங்கன்னா, 10, 15 பேர கூட்டிட்டு அந்த கோயிலுக்கும் வந்துடுறாரு. ஆனா அந்த கோயிலுக்குள்ள வந்து இவங்க எல்லா இடத்துலயுமே தேடுறாரு. ஆனா எங்க தேடியும் இவங்க இல்ல. அதுக்கேத்த மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே வந்து வீட்லயும் அவங்க 2 பேரும் இருக்கிறதா வந்து அவங்க அம்மாவும் சொல்லி அனுப்புறாங்க. அப்படி சொல்லி அனுப்புனதுக்கு அப்புறம் வந்து அந்த ஒருத்தன் சொல்லிக் குடுத்து சொன்னான்ல, இந்த மாரி வந்து கோயில்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அவன கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. "ஒழுங்கா சொல்லு, எங்க பொண்ணு மேல எதனா பழி போணும்னு சொல்லி போடுறியா?" அப்படின்னு கேட்டோனே, "இல்லய்யா, நான் கண்டிப்பா பார்த்தேன். என் 2 கண்ணால பார்த்தேன். இவங்க 2 பேரும் அந்த கோயிலுக்குள்ள போனத" அப்படின்னு சொன்னோனே, அந்த பார்த்தவரும் சொல்றாரு. அப்போ அந்த பண்ணையார் கேட்கிறாரு, "அப்ப நீ பார்த்த மாரி சொன்னீன்னா, அப்ப எப்படிய்யா என் பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போக வைக்க முடியும்? போற மாரி இருந்தா இதான் வழி. இந்த வழிய தாண்டி உள்ளயே போக முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி உள்ள போயிருப்பா?" அப்படின்னு சொன்னோனே, "இல்லய்யா, நான் போனத பார்த்தேன். நீங்க ஒழுங்கா தேடி பார்த்தீங்களா வீட்டுக்குள்ள, அந்த கோயிலுக்குள்ள?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "டேய் வீட்ல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நீ என்னடா கோயிலுன்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கோயிலுக்குள்ளயே தான் நின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி கோயிலுக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கும்போது சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அங்கேயும் இங்கேயும் போய் வந்துட்டு இருக்காங்க. அப்படி போய் வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் பதறி போய் ஓடி வர்றாரு. "ஐயா கொஞ்சம் இங்க வாங்க வாங்கன்றாரு." வந்து பார்த்தோம். "வந்து பாருங்க, வந்து பாருங்கன்னு" சொல்லி கூப்பிடுறாரு. இவரும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அங்க 2 பேரும் வந்து இறந்து கிடக்குறாங்க. இத பார்த்தோனே அந்த பண்ணையாருக்கும் அதிர்ச்சி, அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சி. "எப்படிடா அது இங்க இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. வீட்ல இருந்து ஆனா உயிரோட இருக்காங்கன்னு சொல்லி சொல்லி அனுப்புறாங்களே" எப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டா என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து குதிரைய குடுத்து வீட்டுக்கு போய் அங்க இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வாடான்னு சொல்றாங்க. அதே மாரி ஒருத்தர் குதிரை எடுத்துட்டு நேரா வீட்டுக்கும் போறாரு. வீட்டுக்கு போனவர் வந்து அந்த பண்ணையாரோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு, "இந்த மாரி உங்க பொண்ணு வீட்ல இருக்கிறாரான்னு சொல்லிட்டு ஐயா பார்த்துட்டு வர சொன்னாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "ஏன்பா என் பொண்ணு பின்னாடி கொல்லையில தான்ப்பா இருந்துருந்தா. அவள பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவகிட்ட விசாரிச்சுட்டு தான் வந்து நான் இன்னொருத்தனையும் சொல்லி அனுப்பிச்சேன். இப்ப மறுபடியும் வந்து கேட்கிறீங்களேன்னு" சொல்லிட்டு இவங்களும் வீடு ஃபுல்லா போய் தேடுறாங்க. தேடி பார்த்தா எங்கேயுமே அந்த பொண்ணு இல்ல. அதே மாரி அந்த பண்ணையில வேலை செஞ்சாரு இருக்காருல்ல, அந்த பண்ணை வீட்ல, அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல தேடி பார்க்குறாங்க. அவங்க வீட்ல எங்கேயுமே இல்ல. அப்போ எப்படி இவ்வளோ நேரம் இருந்தவங்க சடனா காணாம போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது தான், அவங்க 2 பேருமே போனமா அந்த கோயில்ல இருக்கிறாங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் அங்க இருக்கிற பொணம் வந்து இவங்களோட ஆளுங்க கிடையாது அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா இறந்து போனது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்த அதான் அந்த பொண்ணு வந்து அந்த பண்ணையார் குடும்பத்த சேர்ந்தவங்க. அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல வேலை செஞ்சவரு. இத பார்த்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, ஊர் மக்கள் எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பண்ணையார் என்ன பண்ணாருன்னா, இதுக்கப்புறம் இந்த கோயில வந்து திறக்கவே வேணாம். அந்த கோயில மூடியே வைங்கன்னு சொல்லிட்டு, அந்த கோயில வந்து மூடி தான் வைக்கிறாங்க. இதுக்கு நடுவுல நெறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பட் அதெல்லாம் நம்ம வந்து ஓப்பனா வீடியோல சொல்ல முடியாது. சொன்னோம்னா தேவையில்லாம வந்துட்டு ஒரு புது பிரச்சனை கிளம்பும். ஸோ அந்த டைம்ல வந்து இந்த மாரி விஷயங்கள் நெறைய நடந்திருக்கு. ஒரு வேற வேற கேஸ்ட் அப்படி கல்யாணம் அது மாரி ஆகி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்ன்றது ரீசென்ட்டா ஒரு 10 வருஷத்திலேயே நம்ம தமிழ்நாட்டிலே நெறைய இடத்துல நடந்திருக்கு. ஸோ அந்த மாரி ஒரு விஷயம் தான் பயங்கரமா அந்த காலத்துல நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வருஷமா அந்த கோயில் வந்து மூடியே தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில வந்து அந்த கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா, இடிச்சு தரைமட்டமா ஆக்கிடுறாங்க. ஏன்னா, அந்த கோயில்ல வந்து நெறைய துர்சம்பவம் நடக்குது. நெறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இல்லீகலா நெறைய விஷயம் நடக்குது. அந்த கோயில்ல வந்து சாமியே இல்லன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அருள்வாக்கும் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் அந்த கோயில் இருந்தா என்ன? இல்லைன்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த கோயில இடிச்சிட்டு இருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோரி ஒண்ணு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த கோயிலுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பேக் ஸ்டோரி வந்து கரெக்ட்டா அதுலேருந்து ஒரு 200 வருஷம் வந்து பின்னாடி போற மாரி இருக்கு. கிட்டத்தட்ட 1700 அந்த 50 அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மனும் இருந்திருக்காங்க. அந்த அம்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காளி. ஸோ அந்த கோயிலோட பேரே வந்து வேட்டையம்மன் கோயில்ன்றது தான் அதோட கோயிலோட பேரு. ஸோ அந்த கோயில்ல வந்துட்டு அந்த காலகட்டத்துல வந்து இந்த தேவதாசிங்கலாம் இருப்பாங்கல்ல, அந்த மாரி தேவதாசிங்க முறைகள்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த கோயிலுக்குன்னு தனியா வந்து ஒரு தேவதாசியா இருந்திருக்காங்க. அவங்க பேரு வந்து பார்த்தீங்கன்னா, முனியம்மான்னு சொல்லி ஒருத்தங்கலாம் இருந்திருக்காங்க அந்த கோயில்ல. அதே மாரி வந்து அந்த ஊர்ல ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்திருக்காரு. அந்த ஜமீன்தாருக்கு வந்து ஒரு பையனும் இருந்திருக்கான். ஸோ அந்த பையன் அடிக்கடி அந்த கோயில்ல நடக்கிற விஷயத்துக்கு நெறைய விழாக்கள்லாம் போயிட்டு வர அந்த தேவதாசிய வந்து அந்த பையனுக்கு புடிச்சு போயிருது. அப்படி புடிச்சு போனதுக்கப்புறம் இந்த பையன் என்ன பண்றான்னா, ரெகுலரா போயிட்டு அந்த தேவதாசிய பார்க்கிறதா இருக்கட்டும், அவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து அவன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்ச அந்த ஜமீன்தார் என்ன பண்றாருன்னா, நம்ம பையனு இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து வெளியில தெரிஞ்சா நம்மளுக்கு அசிங்கம்ன்னு சொல்லிட்டு அந்த தேவதாசிய வந்து பார்த்தீங்கன்னா, கொன்னுடுறாரு. அப்படி கொன்னது மட்டும் இல்லாம என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில்லயே வந்து ஒரு சின்ன அறை மாரி இருக்கு. அந்த அறைக்குள்ளேயே வந்து அந்த தேவதாசிய வச்சு, அந்த அறைய சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, செவுரு எழுப்பிடுறாங்க. யாருக்கும் தெரியாத மாதிரி. ஸோ, அதுக்கப்புறம் வந்து அந்த ஜமீன்தாரோட பையனும் வந்து அந்த பொண்ண காணோம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா தேடி பார்க்குறாரு. அப்படி தேடி பார்க்குற டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு அடிக்கடி கனவு வருது. இந்த மாரி இந்த கோயில்ல தான் நான் இருக்கேன். நீ வா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கனவுல சொல்ற மாரி நெறைய இடத்துல கனவும் வருது. இவரும் அடிக்கடி கோயில்ல போய் தேடி பார்க்குறாரு. ஒருவேள அந்த கோயில்ல தான் அவ இருந்தா, அதனால நமக்கு அப்படி தோணுதான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில்ல வந்து ஒரு பூஜை நடக்கும்போது, அங்க ஒருத்தருக்கு வந்து சாமி வந்துருது. சாமி வந்தது மட்டும் இல்லாம, அவரு அங்கேயே அருள்வாக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "நான் இந்த கோயில்லயே இல்லடா. இந்த கோயில்ல யாருக்குடா பூஜை பண்றீங்க? இந்த கோயில் இதுக்கப்புறம் யாருக்கும் பூஜை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கப்புறம் இந்த கோயில்ல தொடர்ந்து வந்து துர்சம்பவம் தான் நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அருள்வாக்கு சொல்லிட்டு அந்த ஒரு பெர்சன் வந்து அங்கேயே மயக்கம் போட்டு வந்துடுறாரு. இத கேட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து கன்ஃப்யூஸ் ஆறாங்க. என்னடா இது! இவரு வந்து திடீர்னு ரெகுலரா அருள்வாக்கு நல்லா தான் சொல்லிட்டு இருப்பார். திடீர்னு இந்த மாரி சொல்றாரே! ஏன் இப்படி சொல்றாரு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த கோயில்ல ஒரு சில பூஜைகள்லாம் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது தான் அந்த கோயில்ல வந்து ஒரு துர்சம்பவம் நடந்திருக்கு. ஒரு துர்மரணம் நடந்திருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. இது தெரிய வந்ததுக்கு அப்புறம் இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும்போது இவங்களே ஒரு வந்து கணக்கு போடுறாங்க. இந்த மாரி ஊர்ல வந்து இவ தான் காணாம போனா. ஒருவேள அவளே இறந்து போயிருப்பாளா இங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதுல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அந்த பொண்ணுக்கும் ஜமீன்தாரோட பையனுக்கும் வந்து தொடர்பு இருந்துச்சு. இது தெரிஞ்சவரு ஜமீன்தார் கூட பொண்ணு போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே பேசிக்கிறாங்க. இது வந்து அரசல் புரசலா வந்து அந்த ஜமீன்தார் பையனோட காதுக்கும் வந்துருது. அப்படி காதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் போய் அந்த ஜமீன்தார் கிட்டயும் கேட்கிறாரு. "என்னப்பா ஆச்சு ஒழுங்கா சொல்லுங்க. இந்த மாரி நீங்க பண்ணீங்களான்னு?" கேட்டவுடனே, "ஆமாண்டா நான் தான் பண்ணேன். இது தவறாம குடும்ப கௌரவத்த வந்து கெடுக்கிற மாரியான விஷயம். நீ ஒரு தேவதாசி கூட போயிட்டு நீ ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே கெட்ட பேரு தானே! அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்து பையன வந்து பிரெயின் வாஷ் பண்ணி, அந்த பையன அத பத்தி பெரிய பிரச்சனை பண்ண மாரி பண்ணிடுறாரு. ஆனா, அந்த பையனுக்கு வந்து கேட்க முடியல. என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு அந்த கோயில்ல போய் எந்த இடத்துல புதைச்சாங்கன்னு சொல்லி இவரு தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சது மட்டும் இல்லாம, ஒரு 4 பேர வச்சு நைட் டைம்ல வந்து அங்க உள்ள இறந்து போயிருக்காங்கல்ல, இறந்து போனவங்க தானே உள்ள வச்சிருக்காங்க. அப்படி உள்ள வச்சவங்கள வந்து அந்த செவுர உடைச்சு எடுக்குறாங்க. ஸோ, அப்படி செவுரு உடைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, அவங்கள கொன்னது மட்டும் இல்லாம, அவங்க உடம்பு ஃபுல்லா வந்து ஒரு விதமான கலவைய வந்து பூசி அந்த காலகட்டத்துலலாம் வந்துட்டு இந்த வீடு கட்டணும்னா, இந்த செம்மண்ணு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில மண்ணெல்லாம் போட்டு அந்த வீடு கட்டுவோம்ல, மண்ணுல செஞ்ச வீடுலாம், அதுக்கு கலவை ஒரு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கலவைய வச்சு அந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லா வந்து பூசிருக்காங்க. ஏன்னா, அந்த பாடி டீகம்போஸ் ஆச்சுன்னா, அதோட ஸ்மெல் வெளில வரும்ல, அது வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாரி வேலைய பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த சுவர உடைச்சு பார்த்தா, உள்ள சிலை இருக்கிற மாரி தான் தெரிஞ்சிருக்கு. இவரும் ஃபர்ஸ்ட்டு கன்ஃப்யூஸ் ஆயிருக்காருங்க. உள்ள சிலை இருக்கேன்னு சொல்லி கேட்கிறாரு. அது சிலை கிடையாது. இதுதான் அந்த பொண்ணு. இந்த பொண்ண வந்து இப்படிதான் பண்ணி வச்சிருக்கோம் உள்ள அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த உள்ள இருந்து அந்த பொணத்த எடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்றாருன்னா, அந்த ஊர் சுடுகாட்டுக்கு கொண்டு போய் அங்கேயே வந்து புதைக்கிறாரு. புதைச்சது மட்டும் இல்லாம, அதுக்கு இறுதி மரியாதை எல்லாமே வந்து நீட்டா செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ, அதுலேருந்து அந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து துர்சம்பவம் நடக்கிறதா இருக்கட்டும், திடீர்னு யாருக்குன்னா பேய் பிடிக்கிறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதனால அந்த கோயிலுக்கு போறதே வந்து நெறைய பேர வந்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் காலப்போக்குல தான் வந்து இந்த பண்ணையாரோட பையனும், பொண்ணும் வந்து அந்த கோயில்ல ஒதுங்குறதுக்கான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த கோயில்லே அவங்க இறந்தும் போயிருக்காங்க. ஆனா நடுவுல ஒரு குரல் கேட்டுச்சுல்ல, இந்த கோயிலுக்குள்ள வந்துட்டீங்க, உங்களுக்கு நான் தான் பாதுகாப்புன்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி அவங்க 2 பேரும் இறந்திருப்பாங்க அப்படின்றது தான் உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். அதுக்கு வந்து இன்னொரு கதையும் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, அந்த ஊர்லயே வந்து ஒரு மாந்திரீகவாதி இருந்திருக்கான். அந்த மாந்திரிகோட வேலை என்னன்னா, இந்த வீட்டு திண்ணையிலலாம் படுக்குறாங்கல்ல, இப்ப நம்ம ஊர்ல வந்து வீடு இருக்குன்னா, வீட்டு திண்ணையில படுத்துட்டு இருப்போம். இல்ல மாடினா மொட்டை மாடியில படுத்துட்டு இருப்போம். இந்த மாரிலாம் படுத்துட்டு இருப்போம்ல. இவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு மாரி வசியம் பண்ணி, அவங்கள வந்து அந்த சுடுகாட்டுக்கு கொண்டு போய், அங்க வச்சு அவங்கள அவங்கள உடம்ப வச்சு, அதுக்கான ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணிட்டு, மறுபடியும் வந்து அவங்க எப்படி வந்தாங்களோ, அதே மாரி வந்து திருப்பி அவங்க வீட்டுக்கு அனுப்பிருவாங்களாம். அதே மாரி அவங்க போயிட்டு, அதே மாரி வந்து கயிறு கட்டிலா இருக்கட்டும், இல்ல அந்த வீட்ல இருக்க திண்ணையா இருக்கட்டும், அங்க படுத்து தூங்கிருவாங்களாம்.
ஸோ மறுநாள் காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு வந்து கிளியரா வந்து அந்த மாந்திரீகவாதி பண்ணியிருக்காரு. ஆனா இந்த மாந்திரீகவாதிக்கு கிளியராவே தெரியும். இந்த கோயில்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதனால அந்த கோயில ரொம்ப நாளா இது பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு. அது இல்லாம இவங்க 2 பேரும் அடிக்கடி அந்த கோயிலுக்கு போயிட்டு வரதையும் அவரு பார்த்திருக்காரு. சரி ஒரு உயிர் பலி நம்ம எடுத்தோம்னா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாந்திரீகவாதி வந்து பிளான் பண்ணி, இவங்க 2 பேரையும் வந்து அந்த கோயில்ல வச்சு கொலையும் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த கொலை நடந்த சமயத்துல தான் வந்து அவங்க 2 பேரும் வந்து வீட்ல இருந்த மாரி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அது என்ன ஏது எப்படின்றது தான் இன்ன வரைக்கும் யாருக்குமே புரியல. ஒரு கட்டத்துல இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு அந்த கோயில இடிச்சிடுறாங்கல்ல, இடிச்ச சில வருஷத்திலேயே வந்து அந்த மாந்திரீகவாதிய கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த மாந்திரீகவாதி தான் வந்து இவங்க 2 பேரும் சாவுக்கு காரணம்னு தான் தெரிய வருது. தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவங்க சும்மா விடுவாங்களா? அந்த மாந்திரீகவாதிய கிட்டத்தட்ட ஒரு 12 அடிக்கு ஆழத்துக்கு பள்ளம் தோண்டி உயிரோடயே புதைச்சு தான் வந்து இன்ன வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. அந்த இடமும் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து இருந்ததாகவும், அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் வந்து கட்டப் போறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக அங்க பள்ளமும் தோண்டியிருக்காங்க. அப்படி தோண்டும்போது, இந்த ஒரு எலும்பு கூடும் கிடைச்சதா கூட சொல்லப்பட்டிருக்கு. பட் இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டோரிய தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அவரும் ரீசென்ட்டா தான் நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதாவும் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த இடம் எங்க, ஏது பெங்களூருன்றது அவரும் கிளியரா என்கிட்ட சொல்லல. நானும் கேட்டேன் அவர்கிட்ட. அந்த கோயில் எங்க இருந்துச்சு? அதே மாரி வந்து அவர் எந்த இடத்துல புதைச்சாங்க? இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன். இல்ல, இல்ல வேண்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆகும். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லல. ஸோ இந்த ஸ்டோரி இன்ட்ரஸ்டிங்கா உங்களுக்கு இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இது புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கா பார்ப்போம். ஸ்டே டியூன். பை.